8 தடவை கை உயர்த்தி இருக்கிறார். ராணுவ அதிகாரிகளை பதவியில் அமர்த்துவது தொடர்பான தனது சுய தேவையின் பொருட்டு தான் இவர் அரசாங்கத்தினோட இணைஞ்சு செயற்படுகின்றார். கட்சிக்கும் உங்களுக்கு மனஸ்தாபம் தேவையில்லை, அப்ப நீங்கள் அரசியலமைப்பு சபையில இருந்து விலகி வாருங்கள். ஹைதராபாத் சொல்றேன், நாங்க எவ்வளவு பெரிய போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம், நீங்க போய் அவங்களுக்கு சார்பா தமிழ் தேசிய போர்வையில் இருந்து கொண்டு குற்றம் செய்பவர்களை நாங்கள் காப்பாற்றக்கூடாது. தந்தை செல்வாயின் கோட்பாட்டிலிருந்து இந்த தமிழரசு கட்சி விலகி செல்கிறதா? தமிழரசு கட்சியின் உள்ளே இருப்பவர்களுக்கு நவர்த்தி கொண்டு எங்கட கட்சியை விமர்சிக்கிறதா உங்களுக்கு விலங்குற கட்சியை பத்தி நீங்க கதைக்காதீங்க. வணக்கம் வினோயன். வணக்கம் மோகன்ராஜ். என்ன கதை? இலங்கையில் என்ன நடக்கு? இலங்கையில சிறிதரன் அவர்கள் அரசியலமைப்பு சபையில் அங்கம் வகிப்பதற்கு எந்தவித தகுதியும் மற்றவர் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தயாசிரி அவர்கள் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அந்த அரசாங்கத்துக்கு சார்பாக அல்லது உயர் பதவிகளை நியமிப்பதற்கு சார்பாக இந்த அரசியலமைப்பு சபையில இருந்து சிறிதரன் அவர்கள் 8 தடவை கை உயர்த்தி இருக்கிறார். எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் கை உயர்த்தி இருக்கிறார். அதனால இவர் உடனடியாக அந்த அரசியலமைப்பு சபையில இருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். அதிலும் முக்கிய பதவிகளுக்கு ராணுவ அதிகாரிகளை பதவியில் அமர்த்துவது தொடர்பான செயற்பாடுகளின் போது இவர் தனது நிலைப்பாட்டை அரசாங்கத்திற்கு ஆதரவாக எடுத்துள்ளார். குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ராணுவ அதிகாரி நியமனங்கள் உயர் பதவிகளை நியமிக்கும் போது வடக்கு அரசியல் பாரிய ஒரு செல்வாக்கு செலுத்தும். அப்ப இந்த இடத்துல இவர் இப்படி வடக்கு மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பேன் என்று உறுதிமொழி அளித்து அவர்களிடம் என்று உறுதிமொழி அளித்து வரும்போது இவர் இப்படி செய்வது தகுந்த வேலை இல்லை, வடக்கு மக்களை ஏமாற்றுகிற வேலை என்ற ரீதியில தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த அரசியலமைப்பு சபை என்றால் என்ன? அரசியலமைப்பு சபை என்ற குறுகிய ஒரு விளக்கம் பார்த்தோம்னா, எந்தவித அரசியல் தலையீடுமின்றி முக்கிய பதவிகளுக்கான பணியாளர்களை நியமிப்பது, தலைவர்களை நியமிப்பது, ஆணைக்குழுக்களை சுயாதீன ஆணைக்குழுக்களை தான் அந்த அரசியலமைப்பு சபை நியமிக்கும் முக்கியமாக. அப்ப இந்த தலைவர்களை நியமிக்கும் போது எந்த ஒரு பக்க சார்புமின்றி எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் நியமிக்கணும், அதுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கடப்பாடு, எழுதப்படாத ஒரு கடப்பாடு காணப்படுகிறது. ஆனால் சிறிதரன் அவர்கள் இதிலிருந்து விலகி சென்று விட்டார் என்று ஏற்கனவே கயேந்திரகுமார் அவர்கள் பாரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். முக்கியமா தனது சுய தேவையின் பொருட்டு தான் இவர் அரசாங்கத்தினோட இணைஞ்சு செயற்படுகின்றாரா என்ற ஒரு கேள்வியும் இங்க பாராளுமன்ற உறுப்பினர் கூட முன்வைத்திருக்கிறார். தன்னுடைய அந்த பார் கொமிட்டை மறைப்பதற்காக தான் செயற்படுகிற ஒரு பிரபல அண்மையில கூட குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கு. அப்ப இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டு வருகிறது சிறிதரன் அவர்களுக்கு. அந்த நேரத்தில் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கூட தயாசிரி அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவர் இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்கு தானே, அந்த தலைவரை நியமிப்பதற்கு கூட அரசாங்க சார்பில் இவர் ஆதரவு அளித்து கை உயர்த்தி இருக்கிறார். அதிலே இவர் மேலதிகமா குறிப்பிடுறது, இவருக்கான ஒரு வழக்கும் லஞ்ச ஊழல் காணப்படுகின்றது. அப்ப இது எந்த வகையில சரியானதாக அமையும் என்ற ஒரு தொனியிலான தனது கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உடனடியாக சிறிதரன் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சபையில இருந்து விலக வேண்டும். ஏற்கனவே அவருடைய கட்சி கூடவே அவரை விலகி வாங்கள், உங்கள் மீது தேவையற்ற இந்த குற்றச்சாட்டுகள் முன்வருது, அப்ப கட்சிக்கும் உங்களுக்கு மனஸ்தாபம் தேவையில்லை, அப்ப நீங்கள் அரசியலமைப்பு சபையில இருந்து விலகி வாருங்கள் என்று ஏற்கனவே கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவித்திருந்தார். அப்ப இதே அடிப்படையில் அவர் சொல்ற தமிழரசு கட்சியை அவர் வெளியேற சொல்லிட்டு அப்ப நீங்க இருக்கக்கூடாது, அப்ப எந்த ஒரு தகுதியும் இல்லை இருக்கிறார் என்ற ஒரு ரீதியில தயாசிரி அவர்கள் இன்றைய பாராளுமன்ற உரையில் தன்னுடைய உரையை ஆற்றி இருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சி மட்டுமில்லாமல் கஜேந்திரகுமார் அவர்களும் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து இவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். காரணம் என்னவென்றால், இந்த அரசியலமைப்பு பேரவை குழு அரசியலமைப்பு பேரவைக்கான தலைவர்களை தெரிவு செய்யும் போது தாங்களும் இவருக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை வழங்கியிருந்தோம். அதாவது சிறிதரனுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை வழங்கிய நாங்களும் அவரை இந்த சபையில் அங்க வகிக்க செய்தோம். நாங்களும் ஒருவர் அரசியலமைப்பு சபையில சிறிதரன் போறதுக்கு நாங்களும் ஒரு முக்கியம். ஆனா இவர் போயிட்டு நாங்கள் ராணுவத்தினரை நியமிக்கிறார்கள், ராணுவ அதிகாரிகளுக்கு வாக்களிக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தோடனே அவர் சொல்றது, ஹைதராபாத் சொல்றாரு, நாங்க எவ்வளவு பெரிய போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம், நீங்க போய் அவங்களுக்கு சார்பா இதெல்லாம் சரிபடி வராது, நீங்க உடனடியாக விலக வேண்டும் என்றெல்லாம் அண்மையில ஊடக பேச்சில் கூட அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகள்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த தமிழ் தேசிய அரசியலில் பயணிப்பவர்கள் மீது திட்டமிட்டா இல்ல திட்டமிடாமலா இந்த சேறு பூசல் நடவடிக்கை நடைபெற்று வருகிறது என்ற ஒரு கேள்வி தமிழ் மக்கள் மீது எழுப்பப்படுகிறது. இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற அரசியல்வாதிகள் மீது சேறு பூசும் நடவடிக்கையின் போது பாதிக்கப்பட போறது என்றால் இந்த தமிழ் தேசிய மக்கள் தான். தமிழ் தேசியத்துக்குள் வாழ்கின்ற மக்கள் தான் பெரும்பாலாக பாதிக்கப்பட போகிறார்கள். அப்ப இந்த சேறு பூசல்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் தமிழ் தேசிய போர்வையில் இருந்து கொண்டு குற்றம் செய்பவர்களை நாங்கள் காப்பாற்றக்கூடாது என்ற ஒரு தமிழ் தேசிய பரப்பு நிச்சயமாக எப்பொழுதுமே
ஒரு நிலையான ஒரு தளத்தில் செயற்பட வேண்டும். ஒரு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் அற்ற ஒரு தளத்தில் தான் செயற்பட வேண்டும். இப்படியான தமிழ் தேசிய என்ற போர்வையில் இருந்து கொண்டு லஞ்ச ஊழல் மற்றும் இது இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கும் அனைத்து மக்கள்களாலும் அனைத்து அரசியல்வாதிகளாலும் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகவே காணப்பட வேண்டும். இது ஒரு விதத்தில் இருக்கும்போது கிழக்கை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு தானே, கிழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து சாணக்கியன் அவர்கள் வந்து பாரிய வாக்குகளை பெற்றிருந்தார் அந்த தமிழரசு கட்சி சார்பில். அதே மாதிரி வடக்கை பொறுத்த வரைக்கும் சிறிதரன் அவர்கள் தான் பாரிய ஒரு வாக்குகளை பெற்றிருந்தார். சிறிதரனுக்கு தான் பெரிவாரியான வாக்குகளை தமிழ் மக்கள் அளித்திருந்தார்கள். ஏனென்றால் தமிழரசு கட்சி மீது பாரிய ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த பிரபல அரசியல்வாதிகள். என்னென்று பார்த்தா தந்தை செல்வாயின் கோட்பாட்டிலிருந்து இந்த தமிழரசு கட்சி விலகி செல்கிறதா, அப்ப இதுக்கு விதிவிலக்காக சிறிதரன் அவர்களை பார்க்கப்பட்டு பெரும்பாலான வாக்குகள் அளிக்கப்பட்டதா என்று பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்ப இன்றைய காலத்தில் வந்து சிறிதரன் மீதும் இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைக்கப்படும் போது வருங்காலத்தில் தமிழரசு கட்சியில் இருந்து தமிழ் தேசியத்தை காக்குகின்ற சிறிதரன் அவர்களுடைய வாக்கு சரிவை உண்டாக்கி தமிழரசு கட்சி பாரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தப்படுகிறதா? இதற்கு முக்கியமான காரணமாக இந்த தமிழரசு கட்சிக்கு இடையிலான ஒரு பிளவுபாட்டு தான் காரணமா என்று நாங்கள் பார்க்கிறோம். இதுல முக்கியமா இன்னொரு விடயம் பார்க்கணும். சிறிதரன் குற்றம் செய்தாரா இல்லையா என்பதை தாண்டி சிறிதரன் மீதான சேறு பூசல்களால் லாபம் அடைய போறவர்கள் யார் என்ற ஒரு நோக்கத்தில் நம்ம பார்த்தோம்னா தமிழரசு கட்சியின் உள்ளே இருப்பவர்கள் வந்து சிறிதரன் மீதான சேரல் பூசல்கள் மூலமாக இவர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத தன்மையை மக்களிடம் ஏற்படுத்தி இதன் மூலமாக தங்களது வாக்கை உயர்த்த பார்க்கின்ற என்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் எழுந்திருந்தாலும் இந்த கடந்த தேர்தலின் போது 3 உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டதற்கான காரணமும் வந்து இந்த இப்படியான தமிழ் தேசிய பரப்புகளுக்கு இடையிலான சேறு பூசல்கள், உங்களோட கொள்கை ரீதியான மெலினப்பாடுகள் இப்படியான விடயங்கள்லாம் காணப்பட்டது. தவறு செய்திருந்தால் உடனடியாக அவர் விசாரிக்கப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்ப இவ்வாறு சேறு பூசல்கள் நடைபெற்று இருந்தால் கட்சி ரீதியாக அவர் மீது இவ்வாறு குற்றச்சாட்டுகள் மேற்கொள்ளப்பட்டால் தொடர்ச்சியான கட்சி ரீதியான ஒரு நடவடிக்கையை அவர் மீது எடுத்திருக்கலாம். ஏன் இதுவரை காலம் கட்சி ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லைன்னா அவருக்கு எதிரான அந்த சாட்சிகள் காணாதா? கட்சி ரீதியான நடவடிக்கைக்கு சாட்சி காணாதா? அப்ப சாட்சி காணாடி ஏன் தேவையற்ற விமர்சனங்கள் உள்வாங்கப்படுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப தமிழ் மக்களுடைய விருப்பம் என்னன்னு பார்த்தால் இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்றிணைந்து தங்களுக்கான விடிவு கால சிறுபான்மை மக்களுக்கான விடிவு காலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும், இறையாண்மை பாதுகாக்கப்படும் என்றுதான் இந்த மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்யறீங்க? மாறி மாறி சேறு பூசி கொண்டிருக்கிறீங்க. அப்ப இதனால் இன்றைய இந்த தயாசிரி என்பவர்கள் கூட மஹிந்தாவுடன் இருந்திருக்கிறார், ரணிலோடனும் இருந்திருக்கிறார், மைத்திரிபால அவருடைய காலத்தில் இருந்திருக்கார். அப்ப அவர் எங்கே இருந்தாலும் அவரை விடுங்கள். ஆனால் அவருக்கு கூட குற்றம் சுமத்தும் அளவுக்கு உங்களுடைய கட்சி உங்களுடைய தமிழ் தேசிய பரப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது கவலைக்குரிய ஒரு விடயமாக மக்கள் கவனிக்கிறார்கள். பார்ப்போம். நிச்சயமாக இன்னருடைய இதோட சேர்த்து பார்க்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. என்னன்னா நீங்க அதாவது வந்து சிவஞானம் அவர்கள் கடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் எங்க கூட தெரிவித்திருந்தால் எங்களது கட்சியை பற்றி கதைக்கிறதுக்கு நீங்க என் கட்சி கொண்டிருக்க எங்களோட கட்சியை விமர்சிக்கிறதான உங்களுக்கு விலங்குற கட்சியை பற்றி நீங்க கதைக்காதீங்க என்ற வகையிலான கருத்துக்களை ஜனாதிபதிக்கு அவர் தெரிவித்திருந்தார். அரசாங்கத்தை நோக்கி பதில் தலைவர் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் அவர் தெரிவித்திருக்கார். இவருக்கு தமிழ் மக்கள் இவருக்கு கொடுக்க வேண்டிய பதில் என்னவென்றால் நிச்சயமா நம்ம பார்க்க வேணும். இவர் இப்படியான சேறு பூசல்கள் நிகழ்வு வந்து உங்களோட கட்சிக்குள்ள இருந்தால் உங்களோட கட்சி உறுப்பினர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அதை நீங்க முதல் நிறுத்துவீர்களானால் எதிர்கட்சியினருக்கு நீங்கள் சந்தர்ப்பம் அளிப்பதை தவிர்த்துக் கொள்ளலாம். மக்கள் உங்களை சொல்ல விரும்புகிறார்கள். பார்ப்போம் தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் எதை அணுக வேண்டும்? ஜால்ரா பாலிடிக்ஸ். நன்றி, வணக்கம்.